தலைமை குழு தோழர்களே, மகளிர் துணைக்குழுவின் அமைப்பாளர் தோழர் மஞ்சுளா அவர்களே, வந்திருக்கும் அனைத்து தோழர்களே தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு செகண்ட் சாட்டர்டே அன்னைக்கு இத்தனை பெண்கள், உழைக்கும் பெண்கள் லீவு நாள் அன்னைக்கு வந்திருக்கிறதுங்கிறது உங்களுடைய சங்கத்தில் மீது உங்களுக்கு இருக்கிற ஈடுபாட்டை காமிக்கிறது. அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். அதை இந்த இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா நான் ஃபீல் பண்ணது, வரவேற்புரையில பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நம்மிடம் உள்ளது என்று ஒரு மகளிர், உழைக்கும் மகளிரினுடைய ஒரு மாநாடு சொல்லிக் கொள்வதுன்றது இந்த நாட்டுல இந்த காலகட்டத்துல எல்லா இடத்துலயும் எதிரொலிக்க வேண்டிய ஒரு குரல், அதுவும் யூனியனைஸ்ட் எம்ப்ளாயீஸ் மத்தியில. அந்த விஷயத்துக்கு உங்களை நான் ரொம்பவே பாராட்டுறேன். கேட்கலையா? சரி. இந்த சென்னை கோட்டம் 1 எல்ஐசி உழைக்கும் மகளிர் 29வது மாநாடு. இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு முதலில் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கம் ஆரம்பித்தது 1951 உங்களுக்கு எல்லாருக்குமே, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த 75 வருட அனுபவத்துல நீங்க எல்லாருமே இந்த நாட்டை வேறு பாதையில் திசை திருப்பாமல் கொண்டு போகின்ற ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்கன்றதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய முதல் கோரிக்கை 245 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளை தேசிய உடைமை ஆக்கியது. இதில் வெற்றி பெற்றது. இது இந்த சங்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனை. அந்த சங்கம் இன்றைக்கு அளவும் வலுவாக தனியார் மயத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வருவதற்கு ஒரு அச்சாரமாக அது விளங்கியது. இன்றைக்கும் நீங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை எதிர்த்துட்டு தான் இருக்கிறீங்க. தனியார் முதலீட்டை 49% கூட போனாலும் மீதியை போகாம இருக்கிறதுக்கு நீங்க எதிர்த்துட்டு இருக்கிறீங்கன்றது மிகப்பெரிய போராட்டம், 75 கால போராட்டம் அகேன்ஸ்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கோரிக்கை வெற்றி பெற இந்திய நாட்டின் உழைப்பாளி மக்கள் அனைவரும், எல்லா தரப்பு மக்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள், கொடுக்க வேண்டும். அதை நீங்களும் பெறுவீர்கள் என்பதை நான் நம்பிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன். இப்போ ஒரு விஷயம், 1955 நினைக்கிறேன், அந்த தேசியமயமாக்கல் சட்டம் 56ல அந்த தேசியமயமாக்கல் சட்டம் தனியார் நிறுவனங்கள், தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருக்கக்கூடாது, அது சரியல்ல அப்படிங்கிற வாதத்தை ஏற்றுக்கொண்டு பெறப்பட்ட சட்டம். 55க்கு பிறகு 90கள்ல 2000 ஆண்டுகள்ல மீண்டும் தனியார் மயம் வருது. இதை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சட்டமே இயற்றப்பட்டது நேஷனலைசேஷனுக்கு. அந்த சட்டம் இப்போது மீண்டும் தனியார், அந்த அரசாங்கம் மீண்டும் சட்டங்களையும் பாலிசியையும் வகுக்கிறது. என்னன்னா அந்த தனியார் மயத்தை கொண்டு வரணும்ன்றது. இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு சமயத்துல தப்பா இருந்தது, அதை சரி பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இன்னைக்கு மீண்டும் அதே தப்பை செய்யற மாதிரி ஆட்சியாளர்களை தூண்டுது. இது 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 நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லா எப்பவுமே சட்டம்ங்கிறது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இட்ஸ் டைம், ஒரு காலகட்டத்தை பிரதிபலிப்பதுதான் சட்டம். அந்த லா ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியாக பயன்பட வேண்டும். இது ஒவ்வொரு சமயமும் கால மாற்றத்துக்கு ஏற்ப யாருடைய கைகளில் பயன்படுகிறதுங்கிறது தான் முக்கியம். அதனாலதான் மாறி மாறி சட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு சமயம் தப்பா தெரியறது, இன்னொரு சமயம் சரியா வருது. சரியா பண்ணணும்னு அரசாங்கம் சொல்லுது, மக்கள் நம்ம ஏத்துக்கல. சோ அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இட்ஸ் டைம்ங்கிறதும், அது இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் சோசியல் சேஞ்சுங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்ல உதவும். ஏன்னா இப்ப இருக்கிற அரசாங்கம் அப்படிப்பட்ட அரசாங்கம். அதனாலதான் மீண்டும் அதை நியாயப்படுத்துது. நான் காங்கிரஸ் அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் எல்லாருமே தனியார் மயத்தை ஆதரிச்ச அரசாங்கங்கள் தான். சோ ஒரு அரசாங்கம் தன்னுடைய
அவங்களுடைய பாலிசிஸ் அதுதான் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் டைம். அவங்க ஒரு சட்டத்தை சமூக மாற்றத்துக்கான கருவியாக பயன்படுத்துறாங்களா? சமூக மாற்றம்னா மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் சமூக மாற்றத்துக்காக பயன்படுத்துறாங்களா இல்லையான்றதுதான் கேள்வி. நீங்க இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த சட்டங்கள் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு கூட வந்து ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட் இருக்கிறது எனக்கே வந்தது. நான் அந்த டேட்ஸுக்குள்ள எல்லாம் போகல, உங்களுக்கே தெரியும். தொழிலாளர் சட்டங்கள்னாக்கா ஃபேக்டரிஸ் ஆக்ட், ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட், பல சட்டங்கள்ல பெண்களுக்குன்னு பல ஷரத்துகள் இருக்கு. அது இன்னை வரைக்கும் அமலாகல. பொதுவா தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்கும் அமலாகாத சட்டங்கள் தான் இன்னை வரைக்கும் இருக்கு. அதே மாதிரிதான் மற்ற பல சட்டங்களும் அதை நான் பின்னாடி வர்றேன். இப்போ இந்த ஒரு அரசு நிர்வாகம் மட்டுமே அதன் கொள்கைகளை தீர்மானிக்க முடியும். அந்த அரசு நிர்வாகம் தான் அவங்களுடைய வில், பொலிட்டிக்கல் வில், ஒரு ஆளும் கட்சியினுடைய பொலிட்டிக்கல் வில் தான் அவங்க மக்களுக்கு சார்ந்து இருக்கிறாங்களா இல்ல மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்களா அப்படிங்கறத நமக்கு உணர்த்துது. சோ இந்த விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த சரி தவறு என்றது இப்ப சரின்னு நியாயப்படுத்தப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்தி வைப்பது வந்து உங்களுடைய சக்தி. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு ரெட்ரோகேட் ஸ்டெப்புக்கு போகாம வச்சிருக்கிறது வந்து மக்களுடைய சக்தி. இந்த சக்தி வந்து பலப்படணும். அதுக்கு இந்த தொழிற்சங்கம் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். தொழிற்சங்கம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கோ அந்த அளவுக்கு தன்னுடைய கோரிக்கைகளை வலியுறுத்த முடியும்ங்கிறது தான். ஏகப்பட்ட கோரிக்கைகள் இங்க எழுதி இருக்கிறீங்க, முக்கியமான கோரிக்கைகள். இது எதுவுமே உங்களை மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல, பொதுவான கோரிக்கைகளும் இருக்கு. அதுதான் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சோசியல் ரெலவன்ஸ் உள்ள ஒரு ட்ரேட் யூனியனுக்கான எடுத்துக்காட்டு. அதனுடைய அங்கத்தினர்களாக நீங்க இங்க இருக்கிறீங்க, அதனுடைய பிரதிநிதிகள் தான் நீங்கன்றத முதல்ல நீங்க உணரணும்ன்றத நான் கேட்டுக்கிறேன். இப்ப வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல, அதுவும் இன்சூரன்ஸ் பேங்க்ஸ்ல வந்து நிறைய பெண்கள் வேலை பார்க்கறாங்க. பொதுவா பொதுத்துறையில பேங்க்ஸ்ல கூட இப்ப நிறைய ரிட்ரென்ச்மெண்ட், அதுலயும் குறைஞ்சிட்டு தான் இருக்காங்க. பொதுத்துறையில இருக்காங்க. இப்போ அவங்க மஞ்சுளாவும் சில விஷயங்களை சொன்னாங்க. இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் கிரேடு இதுல வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுவும் படிப்படியா குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து நீங்க வந்து இது இப்ப நான் ஏன் இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொன்னேன்னா, ஒரு சங்கம் எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறதோ, எப்படி தனியார் மயத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறதோ, அந்த பலத்தை நாம் வளர்த்துக் கொள்வதுதான் நம்ம கோரிக்கைகளை வென்றெடுக்க உதவும். அப்படி இருக்கும்போது இந்த கோரிக்கைகளினுடைய தன்மை, அதனுடைய நியாயம், இதை நீங்கள் உணர்ந்து செயல்படுகிறீர்கள். அப்படி நீங்க செயல்படும் போது உங்க சங்கத்தை நீங்க பலப்படுத்துறதுங்கிறது, அந்த சங்க வேலைகள்ல உங்களை முழுமையா ஈடுபடுத்திக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப வந்து பல ஆய்வுகள், நானும் ஒரு சில விஷயங்களை படிச்சேன், ஐ கீப் ரீடிங். அதனால எனக்கு ட்ரேட் யூனியன்ல பெண்கள் அப்படின்னு வரும்போது, பெண்கள் வந்து இப்போ ட்ரேட் யூனியன்ல அதிகமான அளவுக்கு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. ஆனா ட்ரேட் யூனியன் லீடர்ஷிப் பொதுவாக நான் சொல்றேன், நான் நாட் டாக்கிங் அபவுட் இன்சூரன்ஸ் எம்ப்ளாயிஸ். பொதுவாக ட்ரேட் யூனியன்ஸ்ல தலைமை பொறுப்புல பெண்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. தலைமை பொறுப்புல பெண்கள் ஏன் இல்லைங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஏன் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஈடுபாட்டோட அதாவது உறுப்பினரா இருக்கிறது ஒண்ணு, முழு ஈடுபாட்டோட செயல்பாடுகள்ல பங்கேற்கிறதுங்கிறது இன்னொரு விஷயம். வெறும் உறுப்பினர்களாக இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறதுக்கு அதுதான் சாட்சி. ஆனா பெண்களின் பங்குங்கிறது, பார்ட்டிசிபேஷன் இந்த ட்ரேட் யூனியன்ங்கிறது வந்து முழுமையாக இருக்கிறதா அப்படின்னா இல்ல. அது இருந்தா லீடர்ஷிப்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும், நிச்சயமா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா அந்த லெவலுக்கு நம்ம போகாததுக்கு காரணங்கள் ட்ரேட் யூனியன்ல இருக்கிற ஆண்களோ பெண்களோ இல்ல. நீங்க அந்த காரணங்களை ஆராய்ஞ்சா புரியும். ஒண்ணு வந்து வேலை நேரத்துக்கு அப்புறம் குடும்ப பொறுப்பு. 2, பொதுவா சங்க செயல்பாடுகள்ல ஈடுபடுற
பெண்களை வந்து வீட்லயும் சரி அக்கம் பக்கத்துலயும் சரி அத பெருசா என்ன வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கிற வேலையை விட்டுட்டு சங்க வேலைக்கு என்ன போக வேண்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பொதுவா நடக்கிற இந்த சமுதாயத்தினுடைய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு பெண்களுக்கு. அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு ஆணாதிக்க கட்டமைப்புல தான் இருக்கு நம்ம நாட்டுல, எல்லா இண்டஸ்ட்ரீஸும். நான் வந்து இன்சூரன்ஸ் மட்டும் சொல்லல, ஏன் எங்க சட்டத்துறை எடுத்துக்கிட்டாலும் அதுதான், கோர்ட்டும் அப்படிதான். அதாவது ஒரு ஆண் வக்கீல் வந்து வாதம் செய்யறதுக்கும் ஒரு பெண் வக்கீல் வாதம் செய்யறத சீரியஸா எடுத்துக்கிறதுக்குமான மனநிலையே இன்னும் மாறல ஜட்ஜஸ் மத்தியில. அது மட்டும் இல்ல, ஒரு 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 டைக்ரேஷன் தான், நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். சமீபத்துல ஐ திங்க் இட் வாஸ் டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு பெண் நீதிபதி அவங்க முன்னாடி ஒரு வக்கீல் வந்து வாதம் பண்றாரு. தொடர்ந்து அவர் வந்து நோ மை லார்ட், அது வந்து ஹைகோர்ட் கிடையாது, வேற கீழமை நீதிமன்றம். அது வந்து சார் சார்ன்னு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. சார்னா ஐ எம் நாட் சார் சிட்டிங் ஹியர் அப்படின்னு அந்த ஜட்ஜ் சொல்றாங்க. அந்த இடத்துல உட்கார்றவங்க சாருங்கிறதால எனக்கு அந்த வார்த்தை வருதுன்னு அந்த வக்கீல் வந்து அந்த பெண் நீதிபதி கிட்ட சொல்றாரு. இதுதான் நம்மளோட மைண்ட் செட். இத வந்து நம்ம யார குறை சொல்றது, இத அவர் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கிறாருன்றதுதான் அதை காமிக்குது. அந்த அம்மா பாயிண்ட் அவுட் பண்றாங்க, அந்த சீட்ல உட்கார்றவங்க சார், அதனாலதான் நான் உங்களை சார்ன்னு அட்ரஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இது சமீபத்துல நடந்தது, ஒரு 2 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். சோ இந்த இந்த பெண்கள் அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ், அவங்களுடைய பொட்டென்ஷியல், இதெல்லாம் நிர்ணயிக்கிறது வந்து பெண்கள் அல்ல. ஏன்னா பெண்கள் சுயமா பண்ணாங்கன்னா ஆண்களோ பெண்களோ ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு ஒர்க் பண்ண முடியும், எந்த வித ரெஸ்ட்ரெயின்ஸ் இல்லாம. ஆனா அந்த அந்த ரெஸ்ட்ரெயின்ஸ் எங்க இருந்து வருது? படிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. என்ன படிக்கணும்? நீங்க எல்லாம் அநேகமா நீங்க எல்லாம் கிராஜுவேட்ஸா இருப்பீங்க. சோ நம்ம எல்லாம் வந்து ஒரு படி மேல இருக்கிறோம். படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போன பெண்கள், பெண்ணுக்கு ஏன் படிப்புன்னு படிக்க விடாம தடுத்த குடும்பங்கள் பலது இருக்கு, அது நமக்கே தெரியும். அதுலயும் சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்டும் இருக்கு. ஒரு பொண்ணு என்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னா எதுக்குன்னு கேட்பாங்க. நீ ஏதாவது பிஎஸ்சி, இப்ப கொஞ்சம் காலம் மாறி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் அது முழுமையா மாறல. நம்ம வந்து அதனால நம்ம குடும்பங்கள்ல கான்சியஸா இருக்கணும் அந்த விஷயங்கள்ல. செலவு பண்ணி விருப்பப்பட்டு படிக்கிற படிப்புங்கிறது ஆணுக்கும் ஒரு ஒரு கன்வீனியன்ஸுக்காக வைக்கிற படிப்பு வந்து பெண்ணுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கும் பல குடும்பங்கள்ல நிலைமை இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது பெண் வந்து ஒரு சங்க ஈடுபாடு, செயல்பாடுகள்ல ஈடுபாடுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கான நேரம்ங்கிறது வந்து மிக மிக குறுகிய நேரம். அந்த ஆணாதிக்க கட்டமைப்பு உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியில, நான் ஏன் ஆணாதிக்க கட்டமைப்புன்றேன்னா, அந்த ஆணாதிக்க கட்டமைப்பு இல்லைன்னா டுடே we will not be talking about sexual harassment at workplace. அது ஒரு சட்டம் வந்திருக்காது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். சோ ஒரு இண்டஸ்ட்ரியே அப்படி இருக்கிறதாலதான், எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அப்படி இருக்கிறதாலதான் அந்த சட்டம் தேவைப்படுது. இன்னைக்கு எல்லா நீதிமன்றங்கள் உட்பட அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி நிறுவ வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. அது ஒரு தீர்ப்புக்கு பிறகு சட்டமான ஒரே சட்டம் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் தான். சோ இந்த மாதிரி சட்டங்கள் வரத்துக்கு என்ன காரணம்? அது வந்து இந்த சமுதாய கட்டமைப்பு. அந்த சட்டங்கள் வந்துட்டதால செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இல்லாம இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இந்த கேள்விகள் நமக்கு வருது. ஒண்ணும் இல்ல, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எப்போ வந்தது, அதை விடுங்க. சத்தி ப்ரொஹிபிஷன் எப்போ வந்தது? ராஜாராம் மோகன் ராய் சத்தியை வந்து எதிர்த்து பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் ரூப் கன்வர் விஷயம் 84, 86 நடந்தது, ராஜஸ்தான்ல நடந்தது. அதுக்கு பிறகு மீண்டும் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதனாலதான் சொல்றேன், சட்டங்கள் ஏகப்பட்டது இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்லயும் பெண்களுக்கான உரிமைகள் ஏகப்பட்டது இருக்கு. தொழில் சட்டங்கள்லயும் பெண் தொழிலாளர்களுக்கான உரிமைகளும் மற்றவைகளும் குறிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நடைமுறைப்படுத்துறதுல அது இன்னைக்கும் இருக்கா? we are talking about safety for women at workplace, outside, எல்லாமே சேஃப்டி ஃபார் விமன்ங்கிறத பத்தி நம்ம பேசுறோம். சேஃப்டி வரும்போது முதல்ல வந்து யார்கிட்ட இருந்து சேஃப்டிங்கிற கேள்விதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. யார்கிட்ட இருந்து நமக்கு சேஃப்டி தேவைப்படுது? சொல்லுங்க, நீங்க யோசிச்சு சொல்லுங்க.
தேவைப்படுறது வந்து இப்போ அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, அதெல்லாம் அமைஞ்சுக்கரையோ அமெரிக்காவோ எங்க அனுப்பிச்சாலும் பெண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாளான்னு நம்ம கவலைப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த மைண்ட் செட் என்ன, அந்த மைண்ட் செட் நம்ம பொதுவா இப்படிதான் பேசிக்கிறோம், எல்லாருமே நம்ம இப்படிதான் அதை எக்ஸ்பிரஸ் பண்றோம். சோ யார்கிட்ட இருந்து சேஃப்டி? ஆண்கள் கிட்ட இருந்தா. அப்ப ஆண்கள் எல்லாருமே தப்புன்னா அப்புறம் இந்த சமுதாயத்துல இருக்கிற பெண்களும் ஆண்களும் சேர்ந்து வாழவே முடியாது. அது அப்படியே கிடையாது. சேஃப்டிங்கிறது நமக்கு யார்கிட்ட இருந்து வேணும்னா ஃபியூடல் மைண்ட் செட் உள்ளவங்க கிட்ட இருந்து வேணும். பெண்ணை ஒரு ஒரு பொருளாவும் ஜடமாவும் ஒரு இரண்டாம் தர பிரஜையாவும் பாக்குறவங்க கிட்ட இருந்து சேஃப்டி வேணும். ஈக்குவலா பார்த்தா அங்க சேஃப்டி கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ் பேசுறோம், அப்ப விமன் ஆர் நாட் ஹியூமன் இஸ் இட்? நீங்களும் இங்க போட்டிருக்கீங்க விமன்ஸ் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லிட்டு. முக்கியமான விஷயம் அது. ஹியூமன் ரைட்ஸ்ன்றத எப்படி விமன்ஸ் ரைட்ஸ்ல இருந்து பிரிச்சு பார்க்க முடியும்? எப்படி முடியும்? அது பிரிச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? அதுக்கு விமன் ஆர் நாட் ஹியூமன் அர்த்தம். விமன் ஆர் நாட் ஹியூமன் ஒரு பாட்டு பண்ணாரு பாஸ்கர், பெண்ணை தெய்வமாக ஏன் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப தெய்வமா கொள்ளக்கூடிய அளவுக்கு பாடப்படுகிற விமன் ஒரு சாதாரண மனுஷியாக கூட கொள்ளக்கூட முடியாதா என்ன? ரைஸ் பண்ண வேண்டாம், மனுஷியான நீங்கன்றாங்க. சோ ஹியூமன் ரைட்ஸ் அப்ப நமக்கு பாதுகாப்புங்கிறது யார்கிட்ட இருந்து வேணும், எங்க இருந்து வேணும்? அது ஃபியூடல் மைண்ட் செட். அந்த ஃபியூடல் மைண்ட் செட் யார்கிட்ட இருக்கு? மென் கிட்ட மட்டும்தான் இருக்கா? இல்ல. அதனாலதான் ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவாங்க, பெண்ணுக்கு பெண் தான் எதிரி. இது கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. பெண்ணுக்கு பெண் எதிரியும் கிடையாது, பெண்ணுக்கு ஆண் எதிரியும் கிடையாது. இத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சில வாய்ப்புகளும் சில வரலாறுகளும் சில புத்தகங்களும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த எதிரிங்கிறது ஒரு ஃபியூடல் மைண்ட் செட். அந்த ஃபியூடல் மைண்ட் செட் பெண்ணுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு அமைப்பை கொடுக்குது, ஒரு ரோல். இதுதான் பெண்கள் பண்ணணும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பெண்கள் டீச்சராவோ நர்ஸாவோ தான் இருக்க முடியும், வேற எங்கேயும் இருக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா பெண் கல்விங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்துல, தமிழ்நாட்டுல உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க டீச்சராவும் நர்ஸாவும் இருக்கிற பெண்கள் இன்னைக்கு உலகம் பூரா இருக்கிறாங்க. ஆனா டீச்சர் நர்ஸுங்கிறது பெண்களுக்காக வரையறுக்கப்பட்ட ஒரு தொழில் மாதிரி தான் இருந்தது. எங்க வீட்டுல கூட என்னோட கசின் ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பண்ணுவாங்க. அவங்க பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ஆகணும்னாங்க. அதை கூட எங்க வீட்டுல மத்த பெரியவங்க அப்போ மறுத்துட்டாங்க. பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் எல்லாம் ஆகக்கூடாது, அது நீ அது ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு வெளியில போக வேண்டியிருக்கும், அதனால நீ நர்சிங் படி. அவங்க நர்சிங் சூப்பரிண்டென்டென்டா ரிட்டையர் ஆனாங்க இப்போ. சோ அந்த மாதிரி வரையறுக்கப்பட்ட ரோல்ஸ். அதே மாதிரி வீட்டுல பெண்ணுன்னா குழந்தை பேரு இது இந்த மாதிரி குடும்பத்தை பார்த்துக்கணும், இந்த மாதிரி வரையறை. சோ இதை வரையறை பண்றது யாருங்கிற கேள்வியதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. சோ இதுல இருந்து மீண்டும் நம்மளால வர முடியாதாங்கிறதுக்கு நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க இங்க வந்திருக்கிறீங்கன்றது உங்க வீடுகள்ல தெரியும். நீங்க சங்க வேலைக்காக போறதா சொல்லியிருக்கீங்க. இந்த சங்கத்துல உங்களோட ஈடுபாடும் பங்களிப்பும் உங்களால இயன்ற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதை உங்களால உங்க வீடுகள்ல புரிய வைக்க முடிஞ்சிருக்கு. இல்லைன்னா நீங்க இங்க உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. பல பேர், ஒரு சில பேர் ஒரு சில காரணங்கள் கூட சொல்லிட்டு வந்திருக்கலாம். எனக்கு தெரியல எந்த லெவல்ல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களால அதை சொல்லி வர முடிஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த ஸ்பேஸ் நமக்கு கிரியேட் ஆகாது, நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் நம்ம வளர்ப்பதுல ரொம்ப கவனமா வளர்க்க வேண்டியிருக்கு. அந்த அசைன்டு ரோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த ஃபியூடல் மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளியில வரக்கூடிய ஒரு முதல் விஷயம். பாதுகாப்புங்கிறது இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு அது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த கான்டெக்ட்ல நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாதுகாப்புன்னும் போது இப்ப ஒரு சமுதாய கட்டமைப்பு அதனுடைய அந்த ஃபியூடல் மைண்ட் செட் மாத்தணும்னா நம்ம சட்டங்கள் என்ன சொல்லுது? மாற்றம் வேணும்னு சொல்லுது. ஆனா அந்த மாற்றத்தை நிஜமாவே பண்ண முடிஞ்சிருக்கான்னா இல்ல. சோ அந்த சட்டங்களுக்கு அந்த மாற்றங்களுக்கு தடையா இருக்கிறது என்ன? இதத்தான் நம்ம பார்க்கணும்.
ஒண்ணு ஆட்சியாளர்களுடைய மைண்ட் செட். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுடைய வேலை வீட்டுல இருக்கிறது தான் சொன்னவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க. மனுநீதியை சொன்னவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பத்தி நமக்கு இன்னும் தெரியல எந்த மாதிரி இருப்பாங்கன்னு. இது டூ சூன் அண்ட் டூ சடன், அதனால நம்மளால சொல்லிக்க முடியல. ஆனாலும் தமிழ்நாடு சட்டங்களை விடுங்க, நீங்க சென்ட்ரல் என்ஆக்ட்மெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. பல வருஷமா இருக்கிற என்ஆக்ட்மெண்ட்ஸை கூட நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. கௌரி ஏன் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட ஒண்ணும் பண்ண முடியலையே? அது எந்த காலத்திலயே வந்தது, அதை எதுவும் பண்ண முடியல. அதை வச்சுட்டுதான் இன்னைக்கு அரசாங்கங்களே நடக்குது, அதை வச்சுட்டுதான் நடந்துட்டு இருக்குது இன்னை வரைக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு ட்ரேட் யூனியன்ல இருக்கும்போது, நம்ம பார்ட்டிசிபேஷன் இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு போக முடியும், எந்த அளவுக்கு நம்ம இதுல இன்வால்வ் ஆகி பண்ண முடியுங்கிற விஷயங்களை நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா இது எல்லாமே இருக்கு, எது இல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்புன்னும் போது டைம் ஆண்கள் பாதுகாப்புக்காக இது ஆரம்பிச்சாங்க. அந்த மீ டூ மூவ்மெண்ட் வந்தப்போன்னு நினைக்கிறேன். அதனுடைய பேக்லாஷா ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தீர்வு அதுவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீ டூ மூவ்மெண்ட்லயே நமக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. 15-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை இன்னைக்கு கொண்டு வந்து அவங்கவுங்க லைஃப்ல செட்டில் ஆயிருப்பாங்க. அதை மீண்டும் கிளறணுமான்னு. ஆனா அதை ஏதோ பெண்ணுரிமைக்கான ஒரு கருவியா நினைச்சவங்களும் இருக்கிறாங்க. சோ அதை எதுல ஸ்லாட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த மீ டூ மூவ்மெண்ட் வந்தப்போ அதனுடைய பேக்லாஷ் என்னவா இருந்தது? இதுதான், அதாவது ஆண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறது. இது 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 எதை காட்டுதுன்னா, இதை எதையுமே யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா இப்ப விமென்ஸ் ரிசர்வேஷனும் அந்த நிலைமையில தான் இருக்கு. விமென்ஸ் ரிசர்வேஷன் கொண்டு வரத அரசியல் கட்சிகள் தான் தடை பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறாங்க. ஆனா அது 2029 வருஷம் தான் அமலுக்கு வரும்னு எதுக்கு ஒரு சட்டத்தை அவசரப்பட்டு எலெக்ஷன் முன்னாடி கொண்டு வரணுங்கிற கேள்வி வருதா இல்லையா? இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா எதையோ இமீடியட்டா, அதாவது இந்த டிமானிட்டைசேஷன் எல்லாம் ஓவர் நைட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கவர்மெண்டால விமென்ஸ் ரிசர்வேஷன்ங்கிறத உடனடியா கொண்டு வர முடியுமா முடியாதாங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லையா? சோ அதுதான் சொல்றேன், அந்த பில், பொலிட்டிக்கல் வில் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ பொலிட்டிக்கல் வில் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி இஸ் ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அதை எதிர்த்து நிற்கிற பெரிய சக்தியா இருக்கிற உங்கள மாதிரி ஒரு சங்கம் சாதாரண பெண்களுக்கும் இந்த சமுதாய மாற்றத்துக்குமான ஒரு தீர்வுக்கு ஒரு கருவியாக நீங்க மற்ற பெண்களுக்கு உதாரணமா செயல்பட வேண்டும். அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஃப்ரம் விமன் எம்ப்ளாயீஸ் அண்ட் விமன் இன் ட்ரேட் யூனியன்ஸ். இதுதான் இப்போ பொதுவா பெண்கள் நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த சேஃப்டியை பத்தி. மாற்றம்னா எந்த மாதிரி வரணும்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன். என்னுடைய மக சைனால மருத்துவம் படிச்சாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க போயிருக்கும் போது நான் ராத்திரி ஒரு மணிக்கு அந்த ஸ்டேஷன், பெய்ஜிங்ல இருந்து அந்த ஊருக்கு போக வேண்டி இருந்தது. ராத்திரி 1 மணிக்கு நான் போய் இறங்குறேன். போன் கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்காது. இன்னொரு விஷயம் போனா என்னோட போன் கனெக்ட் ஆகல. நான் அவ எப்படி முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த ஸ்டேஷனுக்கு என்னை பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு 1 மணிக்கு எப்படி வருவா, என்ன எப்படி கூப்பிட்டு போவா அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அந்த ஸ்டேஷன்ல நைட் 1 மணிக்கு இறங்குறேன். அந்த ஸ்டேஷன் அவ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரம். ராத்திரி அவ டாக்ஸி எடுத்துட்டு அந்த ஸ்டேஷனுக்கு என்னையும் கூப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் டாக்ஸில 2:30 மணிக்கு அவ இருக்கிற வீடு, அவ தனியா வீடு எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தா. அங்க சேர்றோம். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதாவது என்னால நினைச்சே பார்க்க முடியல. நம்ம ஊர்ல அது பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. ஒரு தெரியாத ஊர்ல ராத்திரி 1 மணிக்கு போய் ஸ்டேஷன்ல இறங்கி அந்த பிள்ளை, அவ சின்ன பொண்ணு, அவ எனக்கு கூப்பிட்டு போறா. ஏன்னா யோசிச்சு பார்க்கவே முடியாத விஷயம். இது அங்க சாத்தியமாகுது. ஏன்னா அங்க தப்பு பண்ண தெரியும், ஆனா தப்பு பண்ண பயப்படுவாங்க. ஏன்னா ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் உண்டு. ஏன்னா ஒரு சமூகத்தை தன்னுடைய கட்டமைப்புல அந்த அரசாங்கம் வச்சிருக்கு. அது கம்யூனிஸ்ட் அரசாங்கமா சோசியலிஸ்ட் அரசாங்கமா அந்த டிபேட்டுக்குள்ள நான் போகல. அங்க இருக்கிற வாழ்நிலை சூழ்நிலையை பத்தி நான் சொல்றேன். சாயங்காலம் பெண்கள் நம்ம ஊர்ல, நான் பாரிஸ் கார்னர்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது, கோர்ட்ல இருந்து வரும்போது பார்ப்பேன். அதாவது அப்படியே விழுந்தடிச்சுட்டு பஸ், உங்க எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இடிச்சு தள்ளிட்டு தான் பஸ்ல ஏறி நம்ம
வருவோம். அந்த மாதிரி நம்ம வரும்போது அது எதனாலன்னா பெண்கள் முகத்துல பார்த்தோம்னா ஒரு 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 கலவரம் இருக்கும். அதாவது வீட்டுக்கு போனா அடுத்த வேலை மைண்ட் ஓடிட்டே இருக்கும். அதுல யாரை இடிச்சு தள்ளுறோம், எங்க ஏறுறோம் எதுவுமே தெரியாது. ஏறி உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு போய் அடுத்த வேலைக்கு போவோம். இத நான் அங்க பார்த்தேன். சாயங்காலம் வேலை முடிஞ்சு எல்லாரும் வருவாங்க. ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். வயசானவங்க அவங்க பேர பிள்ளைங்க அவங்கள வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆண்களும் பெண்களும் ஒரு திடமான உடல்நிலை உள்ள ஆண்களும் பெண்களும் அப்படியே கியூ இன் லைன் டூ ஏரோபிக்ஸ். அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். சில பேர் அவங்களுக்கு இருக்கிற நேரம் வரைக்கும் அங்க இருப்பாங்க, அங்க போவாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு 6:30 7 அவங்க டின்னர் முடிச்சிடறாங்க. எந்த ஹோட்டல்லையும் டின்னர் 6:30 மணிக்கு மேல கிடைக்காது. சாப்பிட்டுட்டு அவங்க போய் நைட் அந்த சீசனல் ஃப்ரூட்டை சாப்பிட்டு படுத்துருவாங்க. நான் அங்க ஒரு 4-5 முறை போயிருக்கேன். எனக்கு திரும்ப வரும்போதெல்லாம் நம்ம நாட்டுல எப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்னு நான் நினைக்காத நேரமே கிடையாது. அதாவது ஒரு சாதாரணமாக ரிலாக்ஸ்டா ஒரு குடும்பத்தை நான் வழிநடத்தி செல்லும் போது, அவங்க வேலைகள் அந்த மாதிரி இருக்கும்போது, பணியிடங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளவு ஒரு நிம்மதியும் ஒரு நாடு முன்னேறதுன்னா அதான் காரணம். ஒரு நாடு 1000 குற்ற செயல்கள் தினமும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் வேற. அந்த ஸ்ட்ரெஸ், அந்த இது நமக்கு தெரியுது. நியூஸ் பேப்பரை பார்க்கவே பயமா இருக்கு. விதவிதமான கொலைகள் நடக்குது. அது ஆண் பண்றாங்களா பெண் பண்றாங்களா இல்ல, நான் சொன்ன ஃபியூடல் மைண்ட் செட் தான் அதுக்கு காரணம். அது இன்னைக்கு இருக்கிற தேவைகள் அந்த ஸ்ட்ரெஸ் உருவாக்குறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது நமக்கு, அதாவது நம்ம கீழ்நிலையில உள்ள பெண்கள் அல்ல, நம்ம எல்லாருமே ஒரு பிரிவிலேஜ்டு விமன் தான் நான் சொல்லுவேன். யூனியனைஸ்டு விமன், பப்ளிக் செக்டர்ல இருக்கிறோம், சாலரிடு பர்சன்ஸ், we are privileged. ஆனா சாலரிடு பர்சன் சொல்லும் போது பொருளாதார சுதந்திரம் இருக்கா இல்லையாங்கிறது நீங்க உங்களே கேட்க வேண்டிய கேள்வி. அதை நான் பொது விலையில கேட்க விருப்பப்படல. அவங்க மஞ்சளா சொன்னாங்க. ஆனா எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. ஐம் நாட் ஷுர். நம்ம சம்பாத்தியத்தை நம்ம செலவு பண்ணணும்னு நான் சொல்லல. 2 பேரும் பேசிதான் செலவு பண்றோமா குடும்பத்துலங்கிறது தான் கேள்வி. அது மாதிரி சூழ்நிலையை உருவாக்க வேண்டியதும் நம்ம கையில இருக்கு. அதனால நம்ம மாதிரி பெண்கள், படித்த வேலையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இந்த நாட்டு பெண்களுக்கு உதவ வேண்டிய பெண்களுக்கு இல்ல, இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள், பெண்கள், ஆதிவாசிஸ், தலித்ஸ் அண்ட் டவுன்ட்ராடன் பீப்புள், இவங்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ண வேண்டிய கடமை நம்ம முன்னால இருக்கு. ஏன்னா வி ஆர் அ பிரிவிலேஜ் செக்ஷன். அந்த செக்ஷன் அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பலருக்கு ஸ்கூலுக்கே போறதுக்கு வசதி இல்லாத நிலைமையில நம்ம கிடையாது. சோ நமக்கு கிடைச்சதை நம்ம இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறது ஒரு தாற்பயம். அது நம்ம பண்ணிதான் ஆகணும். இப்போ இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த சமுதாய கட்டமைப்பா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதே பெண்கள் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சமீபத்தின் ஆய்வுகள் அப்படிதான் சொல்லுது. 69% ஆஃப் விமன், நீங்க 7ஆம் தேதி நான் அதை வச்சிருக்கேன், பட் டாக்டர் வந்திருக்கிறாரு, அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். சமவேலை சம ஊதியம் பெண்களுக்கு சாத்தியமாவது எப்போது ஒரு தலையங்கம் இந்து தமிழ் திசையில 7ஆம் தேதி வந்திருக்கு. இப்போ அதுல 46 பெருநகரங்களில் வசிக்கும் பெண்களில் 69% பேர் குழந்தை பராமரிப்பு வீட்டு வேலைகள் காரணமாக பணியாளர் படையில் பங்கேற்க முடியாமல் போவதாக தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளதுன்னு சொல்றாங்க. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களே சொல்றாங்க, இந்து தமிழ் திசை அந்த பேப்பரை பத்தி நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், பட் அந்த தலையங்கத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆச்சரியத்துக்குரிய வகையில் இந்த ஆய்வில் பங்கேற்ற பெண்களில் 1% பேர் மட்டுமே சமூகம் சார்ந்த தடைகளை குறிப்பிட்டுள்ளனர். அப்படின்னா இல்லத்தை பராமரிப்பதும் குழந்தை வளர்ப்பதும் பெண்களின் தனிப்பட்ட கடமை என்னும் சமூக பார்வை இன்றளவும் மாறவில்லை என்பதேதான் உண்மை. இதுதான் பெண்களே நினைக்கிறாங்க. இது அவங்க கடமை இல்லைன்னெல்லாம் நம்ம ஏத்துக்க வேண்டாம். கடமைன்றது, குடும்ப பொறுப்புன்றது எல்லாருக்கும் பொதுன்றதை ஏத்துக்கிட்டா போதும், அவ்வளவுதான் விஷயம். இதை நம்ம உணர்த்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அது மட்டுமல்ல,
இந்த உங்களுடைய சங்கத்தை வலுப்படுத்தும் வகையில் நீங்க செயல்பட்டு ஒரு சமுதாய மாற்றத்துக்கான கருவியாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு, எல்லாருக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு. அதுக்கு இந்த இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம்ங்கிறது நிஜமாவே அதனுடைய செயல்பாடுகள், கடந்த கால அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்க மாணவர் சங்கத்துல இருக்கும்போது மாணவர் சங்கத்தை பலப்படுத்துறதுக்கு உதவுனது இன்சூரன்ஸ் ஊழியர்கள். KN கோபாலகிருஷ்ணன், NM சுந்தரம் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களோட எல்லாம் நாங்க எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெறுவோம். அது இப்பவும் தொடருது. அதுக்கு பிறகு அவங்க வாச்சாத்தி வழக்கையும் கொடுத்துட்டாங்க. அதுலயும் இன்சூரன்ஸ் ஒர்க்கர்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இது எதுவுமே தனி மனிதரா பண்ண முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒற்றுமை என்றும் பலமாகலாம், தனிமரம் தோப்பாகாதுன்னா, யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால்னு இருக்கு. அது முக்கியமான விஷயம். அதனால சங்கம் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு, சங்கத்தின் மூலம் நாம் பெறக்கூடிய கல்வி, அதை இந்த சமுதாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும். அதற்கு இந்த மாநாடு உங்களுடைய டிஸ்கஷன்ஸ் மற்றது மூலமாக வழிவகுக்க வேண்டும் என்று கூறி இந்த மாநாட்டை துவக்கி வைத்து எனக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்ந்தேன். நன்றி தோழர் சங்கிராஜ் அவர்களே. இந்த சமூகத்துல பெண்களோட நிலை என்ன, அதுக்கு காரணம் யாருங்கிற ரொம்ப நாள் இருந்த ஒரு கேள்விக்கு ஒரு தீர்க்கமான ஒரு விஷயத்த முதல்ல சொல்லியிருக்காங்க. அது வழி என்னங்கிறது அப்புறம், காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு மனசுக்குள்ள பழைய சந்தேகங்கள் இருக்கு. அதை ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பொறுப்புகள் என்ன, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. நன்றி தோழர்களே. அவர்களை மரியாதை செய்யுமாறு தோழர் விஜயலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். நம்ம சங்கத்தின் தோழர் ரைசன் ஷர்மிளா அமைப்பாளர் அவர்கள் செய்வார்கள்.